ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. பால் பவுடரில் கலப்படம், அமைச்சரின் புகார் உண்மையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதம் தற்போது நடைபெறுவதற்கான காரணம், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தனியார் பாலில் கலப்படம் இருக்கிறது, தனியார் பாலில் ப்ளீச்சிங் பவுடர் கலக்கப்படுகிறது, பல்வேறு ரசாயனங்கள் உடலுக்கு கேடு விளைக்கக்கூடியவை, கேன்சர் உள்ளிட்ட நோய்களை கூட ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் தனியார் பாலில் இருக்கிறது என்ற பல பகீர் புகார்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார். அதற்காக அரசாங்கத்தின் மூலமாக பல சோதனைகளும் நடத்தப்பட்டன. அந்த சோதனைகளில் தனியார் பால்களில் மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்புகள் இல்லை என்று தெரிய வர தற்போது மற்றொரு ஆவணத்தையும் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. பால் பவுடர்ல இரண்டு முக்கிய பிரதான நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பால் பவுடரில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதுல உடலுக்கு கேடு விளைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இது குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். முதலமைச்சரையும் சந்தித்தும் கூட இன்று அந்த ஆவணங்களை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒப்படைத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அமைச்சர் சொல்வது சரிதானா, அமைச்சர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கிறதா, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது ஒரு சோதனை, ஒரு லேபுடைய டெஸ்டிலேயே இந்த விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது என்று அமைச்சர் பொதுவெளியில் இந்த விஷயத்தை தற்போது வைத்திருக்கிறார். இந்த கேள்விகள் ஒரு புறம் இருக்க, பாலுக்கான சில குறியீடுகளும் அதற்காக தேவைப்படக்கூடிய தர கட்டுப்பாடுகளும் பால் பவுடருக்குமானதும் ஒன்றாக இருக்கிறதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. அமைச்சர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் முழுமையாக உண்மையானவையா அல்லது அதிலும் கூட சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள். அதையும் தாண்டி நாம் பார்க்கும்போது அதிமுகவிற்கு உள்ளேயே கூட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய நடவடிக்கை மீது கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இது ஒரு உண்மையான நோக்கத்துடன் அமைச்சர் செய்கிறாரா அல்லது இதிலும் கூட மற்ற சில விஷயங்களை எதிர்பார்த்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இது போன்ற விஷயங்களை செய்கிறாரா என்பது போன்ற விஷயங்களையும் அதிமுகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் முன்வைக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஒரு பாலில் இருக்கக்கூடிய கலப்படம், பால் பவுடர் கலப்படம் என்ற குற்றச்சாட்டுகள் முழுமையாக உண்மையானதா என்றதுதான் இன்றைய விவாதத்தின் பிரதான கேள்வி. இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் திரு விஜய் அவர்கள், அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர், அதே போல இந்த பால் கலப்பட விவகாரத்தில் தீவிரமான செயல்பட்டு கொண்டு வந்திருக்கக்கூடியவர், அதே போல கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நுகர்வோர் பாதுகாப்பு சந்தை சேர்ந்த திரு சோமசுந்தரம் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சாமான்களின் பிரதிநிதியாகவும் ஒரு சாமானியர் நம்மிடையே இணைய இருக்கிறார். நான் திரு சோமசுந்தரம் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பாலில் கலப்படம், அமைச்சர் அப்படி சொல்லிட்டாரு, ஒரே பயம், பீதி, நிறைய கேள்விகள் இருக்கா இல்லையா, எந்த பால் வாங்கலாம், எந்த பால் சேஃப் அன்சேஃப், பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணி இந்த ரெண்டு பிராண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த ரெண்டோட பால் பவுடர் நெஸ்லே, ரிலையன்ஸ், இந்த ரெண்டுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் நேரடியாக முன் வச்சுட்டாரு. இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நடவடிக்கைக்காக முதலமைச்சர்கிட்டையும் பரிந்துரை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயத்த ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம், இதுதான் ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஒரு பொருள் ஒரு தரம் குறைந்ததோ இல்லை அதில் கலப்படங்கள் இருக்கிறத ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டால் அதற்கு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி, அந்த ஃபுட் சேஃப்டி ஆக்டில் என்ன கூறுதுன்னா அதை உடனே ரீகால் பண்ணணும்னு இருக்குது. அதனால தான் அந்த பேக்கெட்ஸில் அதில் பார்கோட், பேட்ச் நம்பர், என்னைக்கு மேனுஃபேக்சரிங், அதனுடைய எக்ஸ்பைரி என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம எந்த பேட்சை எடுத்து அனலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சோ அந்த பேட்ச் எங்கெங்கே போயிருக்குங்கிறது அந்த கம்பெனிக்கு தெரியும், குறிப்பிட்ட அந்த கம்பெனிகளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ரீகால் பண்ணுற ப்ரொசீஜர் அது சட்டமாகவே இருக்குது. ஸோ இதை உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதற்கு தகுந்த அதிகாரம் மத்திய அரசுக்கும் உண்டு, மாநில அரசுக்கும் உண்டு. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அது டெல்லியிலேருந்து இயங்குது. அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதற்கு கீழே ஃபுட் சேஃப்டி கமிஷனர்னு இருக்காங்க, அவங்களுக்கு கீழே அடிஷனல் கமிஷனர் இருக்காங்க, மாவட்ட அளவில் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்னு இருக்காங்க, அதுக்கு கீழே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த தயாரிப்பு எங்கே தயாரித்திருந்தாலும் அது தமிழ்நாட்டிலேருந்து மாதிரி எடுக்கப்பட்டிருந்தால் அது எந்த பேட்சில்ங்கிறது அதில் கட்டாயம் தெரியும். அதை அனலைஸ் பண்ணும்போதும் அந்த லேபரேட்டரி NABL லேபரேட்டரியாக இருந்தால் அவங்க அதை கட்டாயமாக அந்த ஆய்வு அறிக்கையில் அதில் எந்த பேட்ச் என்னங்கிறது விவரங்களும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு ரீகால் பண்ண வேண்டியது முதல் கட்ட நடவடிக்கை. அதை உடனடியாக அரசு அந்த தடை இல்லை, அது முதல்ல எங்கெங்கே போயிருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுக்காக தான் நம்ம அந்த பேட்ச் நம்பர் கொடுக்குறது. அந்த பேட்ச் நம்பரை வச்சு அந்த பொருளை பூரா ரீகால்னா திரும்ப வருது. அது எங்கே போனதுங்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும்.
பட் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அமைச்சர் வந்து முதல்ல பால்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கேன்சர்லாம் வந்துரும் அப்படின்லாம் சொல்லி பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சாரு. ஆனா தனியார் பால்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பின்னர் வந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து பால் பவுடர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது. இதுவும் வந்து முழுமையா அமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர், காஸ்டிக் சோடா இந்த மாதிரி ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றதை பார்க்க முடிகிறது. அவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் இந்த பால் பவுடர் விவகாரத்துல இருக்கு. நீங்களும் அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பால் இல்ல முதல்ல பாலுக்கு சொன்ன மாதிரியே இதுவும் ஒண்ணும் இல்லாம போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பாலோட ஓபொருள் தான் பால் பவுடர். பால் வந்து முதல்ல ஒரு முழுமையான உணவு. அதனால தான் அதை வந்து ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து இறக்க போகிற கடைசி அதை வாயில் ஊற்றுறதும் பால் தான். அதனால தான் அதை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரிக்கலை. நம்ம ஏன் பிரிக்கலைன்னா தாவரத்திலேருந்து கிடைக்கக்கூடியது பூரா வெஜிடேரியன், இது மற்றபடி அனிமல்கள் மிருகங்கள் அந்த இதுலேருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் நான் வெஜிடேரியன். அப்படி பார்க்கும்போது பால் வந்து நான் வெஜிடேரியனை தான் கேட்டகரைஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதி இதை வந்து வெஜிடேரியன். நான் கேட்குறது இப்போ இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஒரு முழுமையானதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை முதல்ல பாலுக்கு சொன்னது மாதிரியே வந்து இதுவும் போயிடுறது? அதுதான் சொல்ல வரேன். நான் முன்ன வந்து மேகிக்கு இதே மாதிரி தான் வந்து எக்ஸாக்ட்லி இன்ஃபேக்ட் இதே நிறுவனம் மேல சொல்லப்பட்டது, இதே மாதிரி அது வந்து அப்போ வந்து அப்புறம் அது ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா அப்போ மேகியை வந்து அந்த பொருளை எல்லாம் வாபஸ் பெற்றது வந்து அப்போ மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகளும் சேர்ந்து தான் அதை இது பண்ணாங்க. அதனால வந்து இதில் மாநிலம் மத்திய அரசு அந்த இது இல்லாமல் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து தரம் குறைந்தது கலப்படமான பால் பவுடர் என்று கருதிவிட்டால் உடனடியாக அந்த பேட்ச் நம்பர் எங்கே இருக்கு என்னங்கிறது அரசு இயந்திரம் ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். அதை வைத்து உடனே அந்த பொருட்களை எடுத்தால் தான் மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு. ஏன்னா இப்ப மக்கள் வந்து ஏற்கனவே 1.5 மாசமாக வந்து இது வந்து ஒரு விவாத பொருளா பொது மேடைக்கு வந்து விட்டதுனால மக்கள் வந்து ஒரு நாள் டெய்லி அதை பீதி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஒரு பால் வாங்க போனா 10 ஐட்டம் பால் இருக்குது. ஸோ அமைச்சர் எந்த குறிப்பிட்டு எந்த பாலை குறிப்பிட்டு சொல்றாருங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது, எந்த பிராண்டுங்கிறது தெரியாது. இப்போ 10 ஐட்டம் இருக்கிற போது நம்ம கண்ணு பூரா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அரசு நிறுவனத்திலிருந்து கொடுக்குற பால் வந்து 18% கூறுகிறார்கள். மீதம் வந்து வெளியார் தனியார் பால் தான் வருது. அப்படி வரும்போது தனியார் பாலில் வந்து எந்த பால் வந்து எது தவறான பால் எது கலப்படமான பால்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இல்லாம மக்களுக்கு வந்து ஒரு நுகர்வோருங்கிற முறையில் அது ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. ரைட். சோ அந்த பயம் போக்கப்பட வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த பாலை வந்து எதுன்னு கண்டுபிடிச்சதனால ரீகால் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு விஜய் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல அமைச்சர் வந்து சில லேப் டெஸ்டோடைய முடிவுகள்லாம் வெளியிட்டு இந்த 2 நிறுவனங்கள் மேல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு சந்தேகம் என்ன எழுதுனா, பாலுக்கு தேவைப்படக்கூடிய தர கட்டுப்பாடுகளையும் பால் பவுடருக்கு தேவைப்படக்கூடிய தர கட்டுப்பாடுகளையும் அமைச்சர் குழப்பிட்டு இருக்கிறாரோ? இதுல வந்து பால்ல இருக்க வேண்டிய எல்லா பாராமீட்டர்ஸையும் நம்ம பால் பவுடருக்கு அப்ளை பண்ணோம்னா அது தவறா தான் தெரியும். பால் பவுடர்ல இருக்கலாம்னு அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அது ரெண்டுக்கும் உள்ள ஒரு குழப்பம் இருக்குது. இல்ல, இது முற்றிலும் முரண்பாடான ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா பால் உப பொருட்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ண வேண்டியது. நோ சார், அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான். இஃப் நீங்க அப்ப எந்த விஷயத்துல ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி கொடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய இதுபடி பாலுக்குமானதும் பால் பவுடருக்குமானதும் வித்தியாசப்படுகிறது. ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பால் பவுடர்ல சில ஃபுட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டியோட கைட்லைன்ஸ்ல 241வது பக்கம் கைட்லைன்ஸ்ல நியூட்ரலைசர்ஸ் ஆட் பண்ணலாம்னு இருக்குங்களா? அதுதாங்க அவங்க வந்து இதுல ஆல்கலைசிங் ஏஜென்ட்ஸ் தான் நீங்க நியூட்ரலைசர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. நான் மக்களுடைய புரிதலுக்கு ஸ்டாண்டர்டைசிங் ஏஜென்ட்ஸ், அதாவது பாலோட அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுல இதுல வந்து இந்த BHA, BHT, கால்சியம் அலுமினியம் சிலிகேட், பாஸ்பேட், புரோபைல் கேலேட், சோடியம் அலுமினியம் சிலிகேட் இத்தனை விஷயங்கள் வந்து பால்ல இருக்கலாம். இது எல்லாமே வந்து விட்டமின்ஸ் புரோட்டீன் பால் பவுடர்ல இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே விட்டமின்ஸ் புரோட்டீன் சம்பந்தப்பட்ட விஷயம். நியூட்ரலைசர்ஸ்ன்றது காஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், யூரியா, டிடர்ஜென்ட் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம். இத வந்து பால் மட்டும் நியூட்ரலைசர்ல நீங்க காஸ்டிக் சோடாக்கும் நம்ம வந்து ஒரு வித்தியாசம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியூட்ரலைசர்ஸ்க்கும் காஸ்டிக் சோடாக்கும் நீங்க வித்தியாசம் பண்ண முடியாது. காஸ்டிக் சோடா ஏனா நீங்க கொடுத்திருக்கிற லேப் முடிவுலயே நியூட்ரலைசர் அப்படிங்கிறது தனி ஹெட்டிங்ல வருது. அதுக்கு கீழ காஸ்டிக் சோடா அந்த டைட்ரபிள் அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டைட்ரபிள் அசிடிட்டி வந்து பாலோட புளிப்பு தன்மை, அதுல தான் காஸ்டிக் சோடா வருது. NaOH அப்படிங்கிறது தான காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா NaOH கெமிக்கல் நேம் தான் NaOH. அதுதான் நீங்க வந்து கடைசி காலம்ல கொடுத்திருக்கீங்க. அததான் நீங்க காஸ்டிக் சோடா இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியூட்ரலைசர்ங்கிறது என்ன? நியூட்ரலைசர்ன்றது தான் சமநிலைப்படுத்துறதுக்காக பால் கம்பெனியில் அதை போடுறது. எப்போனா
பாலோட அசிடிட்டி லெவல் ஏறும்போது பாலை வந்து அவங்களால ஸ்கிம் மில்க் பவுடரை ஆக்கவே முடியாது. பாலை வந்து பவுடர் ஆக்கணும்னா அவங்க வந்து நியூட்ரலைசர் ஆட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதானே என்ன சொல்லுது, பாலா வைக்கும் போது நிச்சயமா அதுக்கு நியூட்ரலைசர் தேவையில்லை. ஆனா பால் பவுடரா மாத்தும் போது அதுல தேவைப்படுகிறது. அது சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பாலை ப்ரொக்யூர் பண்ண உடனே நீங்க வந்து பவுடரா மாத்துனீங்கன்னா அப்ப வந்து அந்த நியூட்ரலைசர் ஆட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. பாலோட அமிலத்தன்மை ஏறி அது கெட்டு போற நிலைக்கு போகக்கூடிய நேரத்துல தான் அந்த நியூட்ரலைசரை ஆட் பண்றாங்க. சார் நீங்க காஸ்டிக் சோடான்னு சொல்லக்கூடிய NaOH அப்படிங்கிறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டியோடைய கைட்லைன்ஸ் படி ஒரு 0.1N வந்து 10 கிராம் சாலிட்ஸ்ல வந்து 18 மில்லிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்க இதுதான் இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரூல்ஸ், FSSAI உடைய வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய ரூல்ஸ். நான் வேணா உங்களுக்கு ஒரு காப்பியும் தரேன். 18 ml வரைக்கும் இருக்கலாம் NaOH per 10 milligrams of solids அப்படின்னு இருக்கு. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு டெஸ்ட்லயுமே ஒண்ணுல 8.9 ml, இன்னொருத்துல 17.8 ml, ரெண்டுமே 18க்கு கீழே தான் இருக்கு. அது வந்து அசிடிட்டி லெவல்ல இன்கிரீஸ் பாக்கும்போது அதுதானங்க NaOH னா காஸ்டிக் சோடா. நம்ம தெளிவுபடுத்திப்போம்ல, காஸ்டிக் சோடா மட்டும் நியூட்ரலைசர் கிடையாதுங்க, ப்ளீச்சிங் பவுடர் நியூட்ரலைசர் வேறங்க. நான் கேக்குறது நீங்க காஸ்டிக் சோடா இருக்குன்னு சொன்னது இந்த NaOH இருக்குன்றத வச்சு தானே சொல்றீங்க? காஸ்டிக் சோடாவும் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அந்த காஸ்டிக் சோடா இருக்கு, சொல்லக்கூடிய NaOH அப்படிங்கற காஸ்டிக் சோடா அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ள தானே இருக்குன்னு நான் கேக்குறேன். 18 ml வரைக்கும் இருக்கலாம். இதே டைட்ரபிள் அசிடிட்டி அப்படி நீங்க சொல்லக்கூடிய விஷயம், if you want you can have a look at this also. 18 ml வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து 8.9 ஒரு கம்பெனியோடது, இன்னொன்னு வந்து 17.8. அப்போ அளவுக்குள்ள தானே இருக்கு. அது அளவுக்கு அதிகம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அட்மிட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து டைட்ரேட்டபிள் அசிடிட்டியோட லெவல்ல இருக்கு. அதேதான் உங்க லேப் ரிப்போர்ட்ல இருக்கிற வார்த்தையும் லேப் ரிப்போர்ட்ல இருக்கிற வார்த்தையும் அதுல இருக்கிற வார்த்தையும் ஒண்ணு. Am I right or wrong? இந்த ஸ்டாண்டர்ட் படி இந்த கெசட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட் படி இந்த டெஸ்ட்டை வந்து நாங்க நடத்தணும். 5 பாராமீட்டர்ஸோட டெஸ்ட் நடத்தும் போது இதுல ரிப்போர்ட் ஆகிறது இது பர்மிசபிள். ஆனா டெஸ்ட் ஃபார் நியூட்ரலைசர்னு வரும்போது அது நெகட்டிவ் தான் வரணும். நெகட்டிவ் வராத இடத்துல அந்த இடத்துல பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த தன்மை வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. காஸ்டிக் சோடா பிரச்சனை இல்ல, அத நம்ம தீத்துருவோம். அடுத்து ப்ளீச்சிங் பவுடர் தான் பிரச்சனை. அதுக்கு நம்ம ப்ளீச்சிங் பவுடர் டிடர்ஜென்ட் எல்லாமே அதுக்குள்ள கவர் ஆகும். காஸ்டிக் சோடான்னு சொன்ன விஷயம் இப்போ இதுல பிரச்சனை இல்ல அப்படிங்க. அத கேன் வி ரிசால்வ் தட் நவ? இல்லங்க, அது சத்தியமா முடியவே முடியாது உங்களால. 18 கீழ தானங்க இருக்கு. அத 18 கீழ இந்த ஸ்டாண்டர்ட் படி தாங்க அவங்க சொல்லி இருக்காங்களே தவிர அதுதாங்க கேக்க. அந்த ஸ்டாண்டர்ட் தானங்க 18 இப்போ நாங்க கையில கொடுத்த பேப்பர். இதுல வந்து எல்லாமே ஆட் ஆகுங்க. நியூட்ரலைசர்ன்றது நீங்க ஸ்டாண்டர்ட் வந்து இந்த I'm not going to neutralizer. I am very specific on acidity level டெஸ்டுக்காக மட்டுமே தான் அந்த specific on NaOH which is caustic soda, which is what the minister has mentioned. காஸ்டிக் சோடா ப்ளீச்சிங் பவுடர் எல்லாமே தான் சொல்லி இருக்கார் மினிஸ்டர். அதான் நம்ம காஸ்டிக் சோடா இப்ப விலக்கிரலாமான்னு கேக்குறேன். அடுத்து ப்ளீச்சிங் பவுடருக்கு நம்ம பிரேக் அப்புறம் போவோம். ரெண்டுமே இருக்குங்க. நியூட்ரலைசர் என்னும்போது இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் தி ஒன் கேட்டகரி. இந்த டைட்ரேட்டபிள் அசிடிட்டி லெவலுக்கு தான் அந்த இது. ஓகே, சோ இப்போ காஸ்டிக் சோடா அசிடிட்டி லெவல்ல இருக்க கூடாது முதல்ல. ஓகே, இல்லங்க அது 18க்குள்ள இருக்கலாம் தான் சொல்லிருக்கேன் அப்படிங்கறத கேள்வியாக இருக்கிறது. தற்போது சாமானியர்களின் பிரதிநிதியாக நம்மிடையே சந்திரவதனா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு சாமானியரா ஒரு வீட்டில் அன்றாடம் பால் பவுடர் பயன்படுத்தக்கூடிய நபரா உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இது போன்ற விஷயங்கள் இந்த தனியார் பால், ஆவின் பால் கலப்படம் இருக்கா இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த சர்ச்சை போயிட்டு இருக்குது. தற்போது அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வு முடிவுகள்ல குறிப்பிட்டு 2 கம்பெனிகள் மேல வந்து குற்றச்சாட்டும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல குழப்பம் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம். ஒரு சாமானியனாக, ஒரு தாயாக பார்த்தோம் என்றால், ஒரு குழந்தையினுடைய அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிற ஒரு பருவத்திலே அவனுடைய வளர்ச்சி, இளமை பருவம் வரைக்கும் வரக்கூடிய அந்த பருவத்திற்கு முக்கியமான ஒரு உணவாக, அடிப்படை உணவாக பால் கருதப்பட்டு வருகிறது, கையாளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சர்ச்சைகளை எல்லாம் நாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் பயமாக இருக்கிறது. பயம்தான் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய ரசாயனங்கள், இதை பற்றியெல்லாம் ஒரு சாமானிய மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு பொருளை நாம் சமுதாயத்திலே தான் எதிர்பார்த்து அனுபவிக்கிறோம். ஸோ அந்த வகையில் மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த சமுதாயத்தில் உள்ள அந்த தனி நபருக்கு இருக்கிறது. நாம் குறிப்பிட்டு 2 பேரை மட்டுமே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. நாம் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்து அந்த மாடுகள்
ஒரு கலப்படம் இல்லாமல் புற்களை தீவனங்களை சாப்பிட்டு நமக்கு பால் கொடுத்தது. அது நாம் பயமில்லாமல் அனுபவித்தோம். அப்பொழுதுள்ள மக்களினுடைய வாழ்க்கை நிலை, அவர்களுடைய ஆயுள் நிலை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வழி வழியாக நாம் கடந்து வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது அந்த மாட்டுக்கு கூட இயற்கையான உணவுகள் கிடைப்பதில்லை. அதற்கும் நாம் செயற்கைகளை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஸோ அந்த வகையில் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற ஒரு 30 ஆண்டு காலமாக நாம் அந்த ரசாயனங்களைத்தான் நாம் உண்டு வருகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 வயதில் உள்ள வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஏற்படக்கூடிய அந்த இளமை பருவம்ங்கிறது 12லிருந்து 14. அந்த 12க்குள்ளே வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த கலப்படம் இல்ல உங்களுடைய அத்தனை ஆதங்கங்களும் புரிந்து கொள்ளக்கூடியவை. ஆனா நமக்கு நேரம் நிகழ்ச்சியில ரொம்ப குறைவா இருக்கு. நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கான என்னுடைய கேள்வியை முன்வைக்க இந்த இரண்டு பிராண்ட்ஸ் மேல இப்போ அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்குதா? இனிமே இந்த பிராண்ட்ஸ் வாங்கலாம், இன்னென்ன வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குதான்றதா என்னுடைய பிரதானமான கேள்வி. நம்ம விஷயத்துக்குள்ள இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கோஆபரேட். கண்டிப்பாக இந்த 2 மட்டுமல்ல, எதை நாங்கள் இனி பால் சம்பந்தப்பட்டு அனுபவிக்கும் பொழுது எங்களையே அறியாமல் எங்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட். நாம சொல்வது என்னவோ 2, ஆனால் பால் சம்பந்தப்பட்டு நாம ஸ்வீட் சாப்பிடுறோம், எல்லா வகையான உணவுகளையும் பயன்படுத்துகிறோம். இது எல்லா பிராண்ட் மேலயும் உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குன்னு சொல்றாலும் அதற்கு கண்டிப்பாக நாம் குறிப்பிட்டு இதை மட்டுமே சொல்ல முடியாது இல்லையா? எல்லா வகையான பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீதும் எங்களுக்கு ஒரு பயம் வருகிறது. பாலை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. நாங்கள் எதையும் குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்பவில்லை. இல்ல ஆவின் பொது சபையிலே நான் இல்லைங்கம்மா, பொது சபையில நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. தனிப்பட்டு எந்த நீங்க குறிப்பிட வேணாம், நான் குறிப்பிட்டேன். நீங்க ஆமா இல்லன்னு சொன்னா போதும். ஆவின் பால் மேலயும் உங்களுக்கு பயம் இருக்கிறதா? எல்லா வகையான பால் சம்பந்தப்பட்ட நான் தான் சொல்லிட்டேன், ஸ்வீட்டே சொல்லிட்டேன், அப்புறம் பால் டீ எல்லாம் சொல்றீங்க நீங்க. கண்டிப்பாக பால் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்கள் மீதும் இப்பொழுது எங்களுக்கு அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்கிற ஒரு குழப்ப நிலை, இது சரியா தவறா என்று முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில இப்பொழுது நாம் இந்த சர்ச்சையில் உள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு பயம் தான் இருக்கிறது. சரியான ஒரு வழிகாட்டுறமா குழந்தைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு பயம் இருக்கிறது. அந்த பயம் நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். நான் திரு சோமசுந்தரம் அவர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிற விஷயம், இந்த அத்தனை டெஸ்ட்லயும் 1000 கேள்விகள் எழுப்பப்பட்டாலுமே கூட அது அரசு பண்ண டெஸ்டா இருந்தாலும் சரி, தனியார் பண்ண டெஸ்டா இருந்தாலும் சரி, ஆவின் பால்ல ஒரு குறை இல்லை அப்படிங்கறதான எந்த டெஸ்டா இருந்தாலும் வெளிவரக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ ஆவினை முழுமையா நம்பலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது பொதுவா என்னன்னா, ஒரு பால்ங்கிறது ஒரு முழுமையான உணவு, காம்போசிட் ஃபுட்டுமாங்க. அதில் ஏன்னா மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது பால் காலையில் ஒரு 2 மணி 3 மணிக்கு கிராமத்தில் காய்ச்சிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டாந்து மெயின் ரோட்டில் வச்சு அங்கேருந்து திரும்ப ஒரு வேன் கலெக்ட் பண்ணி இப்படி போய் காலையில் கறக்கிற பால் ஒரு சாயந்தரம் போல் தான் போய் சில்லிங் யூனிட்டுக்கே போகுது. ஸோ அந்த மாதிரி போகிறதுல போது பால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி கலப்படம்னா, பேசிக்காக தண்ணியை கலப்பாங்க. ஏன்னா அது தண்ணி சாதாரணமாக கிடைக்கக்கூடியது, அது வாய்க்காலில் ஓடும். அந்த காலத்தில் இருந்த தண்ணி எப்படின்னா சுத்தமான தண்ணியாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை, அதில் ஈகோலியா அந்த மாதிரி மலை ஜலம் அந்த மாதிரிலாம் கலக்கிறாங்க அந்த தண்ணி. அடுத்து அதனால தானே நம்ம ஃபேக்டரியில் போய் சொல்றேன். அதே மாதிரி யூரியா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, அது கிராமத்தில் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. அது பால் இன்னாருக்கு ஆவினுக்கு வாங்குறாங்க இல்லை பிரைவேட்டில் வாங்குறாங்கிறது அந்த விற்கிறவங்க. நம்ம எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்லையுமே, அரசு பண்ண டெஸ்ட் ரிப்போர்ட்லையும் சரி, இப்போ அமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய தனியார் எடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்லையுமே சரி, ஆவின் மேலே எந்த குறையுமே வரலையே. அப்போ ஆவின் தான் ஒரு சேஃபஸ்ட் பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அதுக்கு தான் கேட்குறேன். அதாவது நம்ம எதுவுமே, அதாவது அதுக்கு தான் ஆவின் மேலேயும் சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்களா? சந்தேகம் இருக்குங்கிறது இல்லை மேடம். எந்த பாலாக இருந்தாலும் அப்பப்போ அவங்க அனலைஸ் பண்ண வேண்டியது மேண்டேட்ரி. இந்த பால் உள்ளே போகும்போதும் அனலைஸ் பண்ணுவாங்க, திரும்ப வெளியே வரும்போது ஆஃப்டர் ஹோமோஜனைசேஷன் அண்டு இது இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணி தானாங்க, டெஸ்ட் பண்ணி தானாங்க இப்போ சொல்றாங்க. ஆவின் மேலேயும் ஒரு அவநம்பிக்கை கொள்வதற்கு என்ன காரணம்னு கேட்குறேன். அவநம்பிக்கைன்னு நம்ம அதை டெஸ்ட் பூர்வமாக இது பார்க்காத பூர்வமாக தானே இப்போ அமைச்சர் கொடுத்துருக்காரு. இதுல அவங்க 2 தனியார் நிறுவனத்தை அமைச்சர் சொல்லியிருந்தாலுமே கூட அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல ஆவின் பால், ஆவின் தயிர் எல்லாமே டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல ஆவின்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு அந்த டெஸ்ட்லயே தெரியுது. இதுல இன்னொன்னு என்னன்னா மேடம், அமைச்சர் போன மாதம் 23ஆம் தேதி நினைக்கிறேன், அப்ப சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே அனைத்து நிறுவனங்களும்
உஷார்படுத்தப்பட்டது போல் ஆகிவிட்டது. அதனால அனைத்து நிறுவனங்களுமே பாலோட தரத்தை வந்து எந்தவித கலப்படங்களும் இல்லாம அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொண்டாந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல வந்து ஆவின் இருக்கா இல்ல மற்ற பிராண்ட் இருக்காங்கிறத பத்தி நான் விமர்சிக்கவோ அதை பத்தி குறிப்பிட்டு சொல்லவோ விரும்பவில்லை. இல்லா பால் தயாரிக்கிறவங்களும் உற்பத்தி செய்யறவங்களும் அதுல ஒரு இதுக்கப்புறம் ஒரு உஷாராயிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த மாதிரிலாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சரியா ரின்ஸ் பண்ணலைன்னா அதெல்லாம் அந்த பெராக்சைடு இதில் சேர்ந்து அது டெஸ்ட் ரிசல்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்தா கூட FSSAI ஆக்ட் படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிமிடேஷன் வச்சிருக்காங்க. அந்த லிமிடேஷன் வந்து இத்தனை பார்ட்ஸ் பெர் மில்லியன் இருக்குது. ஸோ அந்த லிமிடேஷனுக்குள்ள இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு பேட்சும் இல்லை ஒவ்வொரு இதுவும் பார்க்கல. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா, இப்போ வந்து நமக்கு வேண்டிய மற்ற மாநிலங்களை விட நம்மள்ட்ட வேண்டிய அதிகாரிகள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, சர்வேலன்ஸ் சாம்பிள் எடுக்கணும்னு ஒன்று இருக்குது மேடம். சர்வேலன்ஸ்னா அவங்க ரேண்டமாக போய் எடுக்கலாம். இப்போ நான் ஒரு கன்சியூமராக நான் போய் எடுத்து கொடுத்தேன்னா எனக்கு நான் வந்து வேற மாதிரி சார்ஜ் பண்ணணும். அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் இதுல இருந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி சர்வேலன்ஸ் ஏற்கனவே பண்ணதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபேக்டரியிலையும் அதுக்கு ரெக்கார்டு இருக்கும். அதே மாதிரி இவங்க எடுத்ததுக்கு ஏற்கனவே போன்ற விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு, அது நீதிமன்றத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வழக்கறிஞர் திரு விஜய் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளி விவரம் படி 2011 இருந்து 2017 வரைக்கும் பல பால் மாதிரிகள் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. தமிழக அரசாங்கத்தாலேயே 800க்கும் மேற்பட்ட பால் மாதிரிகள் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 187 வந்து சப்ஸ்டாண்டர்ட், மிஸ்பிராண்டட் இது போன்ற கேட்டகரிஸின் கீழே வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் அன்சேஃப், இது வந்து பருகுவதற்கே வந்து தகுதியற்றது அல்லது பாதுகாப்பற்றது அப்படின்னு ஒரு பால் மாதிரி கூட கண்டுபிடிக்கப்படலை, 0ன்னு இருக்கு. அப்போ அமைச்சர் எழுப்பக்கூடிய அலாரம் வந்து ஒரு அதீதமானதாக இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வருது. கண்டிப்பாங்க. எல்லாரோட நிறுவனங்களும் வந்து சாம்பிளுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்ல பாலை தான் சாம்பிளுக்கு கொடுக்குறாங்க. அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கலப்படம் பண்றாங்கன்றது நமக்கு தெரிய வராது. சாம்பிள் கேக்குறோமா, கடைகள்ல போய் சாம்பிள் வாங்குறோமா? அப்ப அரசாங்கத்தோட அணுகுமுறை தவறா இருந்திருக்கா? அவங்க வந்து இனிஷியலா கம்பெனி உள்ள போய் தான் சர்வேலன்ஸ் சாம்பிள் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டியோட ரூல்ஸ் படி அந்த கம்பெனில கேட்கப்படணும், அதே சமயத்துல கடைகள்ல ரேண்டமா போய் வாங்கப்படணும். இஃப் ஐ எம் நாட் ராங் திரு சோமசுந்தரம். அப்ப நம்ம கம்பெனிட்டே கேட்டுட்டு அவன் டெஸ்ட் பண்ணா ஆப்வியஸா அவங்க நல்ல பால் தான் கொடுப்பாங்க. அது ஒரு சரியான டெஸ்டிங் ப்ராசஸா இருக்க முடியுமா? இது வந்து எல்லா பால்லையுமே வந்து அமைச்சர் வந்து எல்லா பாலையுமே குற்றம் சொல்லல, ஏதோ ஒரு சில நிறுவனங்கள் மீது தான் குற்றம் சொல்றாரு. அப்படி இருக்க பட்சத்துல வந்து இல்ல நம்ம சப் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுக்கும் அன்சேஃப் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதா அப்படிங்கறத கேள்வியா இருக்குது. இதுல சப் ஸ்டாண்டர்ட், மிஸ் பிராண்டட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேக்கேஜ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட, அவங்க போட்டிருக்கிற வார்த்தைகள்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட, இல்ல வந்து அந்த சரியான குறியீடுகள் கொடுக்கப்படலைன்னா கூட அது சப் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிடப்படுது. அதனால அது பருகத்துக்கு வந்து அருகதையற்றதுங்கிறது நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றது? பால் சப்ஸ்டாண்டர்ட்னாலே அன்சேஃப் தாங்க. சப்ஸ்டாண்டர்டான ஆனா அரசு தான் சொல்லுது அன்சேஃப் வேற சப்ஸ்டாண்டர்ட் வேற, அரசு தான் சொல்லுது. அந்த சந்தேகத்துல தான் நானும் கேட்கிறேன். இது தமிழகத்துடைய சுகாதாரத்துறை நீதிமன்றத்தில் கொடுத்தா ஆகணும். ஒன்றும் இல்லை, அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ரிசல்ட்ஸ் நெகட்டிவ், டெஸ்ட் ஃபார் நியூட்ரலைசர் பாசிட்டிவ்னு. பாசிட்டிவ்னு வரும்போது அது சப்ஸ்டாண்டர்ட். சப்ஸ்டாண்டர்ட்னாலே அன்சேஃப் தானே. ஆனா அரசாங்கம் அப்படி சொல்லலையா? அதான் நான் கேட்கிறேன். தமிழக அரசாங்கமே வேற சொல்லுது. எனக்கு சப்ஸ்டாண்டர்ட்னா அன்சேஃப் தான், சூப்பர் சப்ஸ்டாண்டர்ட் பொருளை யாருமே வாங்க கூடாது, அதுவும் பாலுங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயமாக தான் போகும். ஆனா சப்ஸ்டாண்டர்ட் 187 சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அன்சேஃப் 0 அப்படின்னு தமிழக அரசாங்கம் தான் சொல்லுது. அதனால தான் எனக்கு கேள்வி வருது. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்க அப்படின்னு தான் நான் உங்களை கேட்கிறேன். சப்ஸ்டாண்டர்ட்னால உடம்புக்கு கெடுதல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது சரிதான், அப்ப அது சரின்னு எடுத்துக்கணுமா? அது தவறுன்னு எடுத்துக்கணுமா? அதுக்குரிய நடவடிக்கையை வந்து எடுக்கிறதுக்காக தான் அமைச்சர் வந்து இந்த அறிக்கையை விட்டிருக்காரு. இப்ப அவர் வந்து சாம்பிள் தனிப்பட்ட முறையில எடுத்து வெளியே விட்டிருக்காரு. இது போன்ற மாதிரிகளுக்கு இந்த 187ல 143 பேர், இந்த 187 இது வந்து பால் பவுடர் இல்ல, 187ல கடந்த 6-7 ஆண்டுகள்ல 143 பேர் மேல மட்டும்தான் கேஸ் போடப்படுது. அதுல 81 பேருக்கு மட்டும் தான் கன்விக்ஷன் கிடைக்குது, அதுவும் ஃபைன் மட்டும்தான். அப்போ இது வந்து ஃபேக்டரியை இழுத்து மூடுற அளவுக்கான அலிகேஷன் அமைச்சர் சொல்றது உண்மையா இருக்கணும்னா இந்த அத்தனை பேரும் மூடப்பட்டிருக்கணும். 143ல 80 தான் கன்விக்ஷன், அதுவும் வெறும் ஃபைன். தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 2016ல் வந்து டிஎஸ் தாக்கூர் அமர்வு பெஞ்ச் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்டில் வந்து ஃபுட்டில் கெமிக்கல்ஸ், எந்த ஒரு பால் மற்றும் பால் உபப்பொருட்களில் எந்த ஒரு விதமான அடல்ட்ரேஷன் செஞ்சாலும் இட்ஸ் a serious offense till punishable up to life imprisonment சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. இந்த ஆக்ட் ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகல? ஒன்றும் அமெண்ட்மெண்ட் பண்ணல. ஏன் பண்ணல? அதுக்கு உண்டான நடவடிக்கை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ வந்த அமெண்ட்மெண்ட்? நீங்களே சொல்றது 2016
ஜட்மெண்ட் 2016. அந்த ஜட்மெண்ட்ல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் ஆஃப் எனக்கு இந்தியா. தெரிஞ்சு 2012 இருந்தே பால் 2012 இருந்து இந்த அலிகேஷன் இருக்கு. இந்த ஹியரிங் 2012லயே சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணைகள்லாம் இருக்கு. 2011ல இருந்தே இட்ஸ் a very long process. 2011ல இருந்தே இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த கேஸை ஹியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா TS தாக்கூர் ஃபார்மர் இருந்த தென் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தப்போ இந்த ஜட்மெண்ட் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்த யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மகாராஷ்டிரா, ஒரிசா, பீகார்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இட்ஸ் ஃபுட்ல அடல்ட்ரேஷன் பண்றது இட்ஸ் சீரியஸ் அஃபென்ஸ் விச் இஸ் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த அமெண்ட்மெண்ட்டை விரைவில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ இந்த 187 பால் மாதிரிகள் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா, கடந்த 6-7 வருஷமா வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் பால் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது 135 கிட்ட வந்து சப்ஸ்டாண்டர்டா இருக்குன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் நடத்திருக்கக்கூடிய ஆய்விலே அதுல சில பேர் கேஸ் தொடர்ந்திருக்காங்க, சில பேருக்கு ஃபைன் வசூல் பண்ணிருக்காங்க, சில பேருக்கு பண்ணல. இந்த எல்லா கேஸுமே இருக்கு. இன்று ஒரு லேபோட டெஸ்ட் பார்த்து இந்த 2 மாதிரிகள் வந்து தவறானவை, இதை யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசாங்கம், தமிழகத்துடைய பால்வளத்துறை அமைச்சர், இந்த 187 பேரும் யாரு, அது எந்த கம்பெனி, நாங்க ஏன் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்னு பொதுமக்களுக்கு ஏன் சொல்லணும்? இது வந்து இவர் வந்து அமைச்சராகி 6 மாத காலத்துல இவர் எடுத்த முயற்சியில இவர் கண்டுபிடிச்சது, மாண்புமிகு அமைச்சர் கண்டுபிடிச்ச ரிப்போர்ட் இது. அவர் வந்து முன்கூட்டியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முறையில பால்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, காஸ்டிக் சோடா மற்றும் வேதிப்பொருள் மற்றும் ரசாயன பொருட்கள் கலப்பறதுனால. இது 16-17ஆம் ஆண்டுலயே கூட, இந்த நிதியாண்டுல 16-17ல கூட கிட்டத்தட்ட 18 ப்ராடக்ட்ஸ் வந்து பால் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ஸ்டாண்டர்ட் என்றும், அதே போல 15 பால் மாதிரிகளை வெறும் பாலே வந்து சப்ஸ்டாண்டர்ட் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டுலயே. அது எந்தெந்த கம்பெனி பேர் சொல்லுங்க, வெளியிடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். சப்ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபைனை வந்து அந்த கம்பெனிக்கு தனியா கேஸ் போட்டிருக்காங்க. ஆமா, இதுலயும் அப்படிதானங்க. இதுல இன்னும் நடவடிக்கையே எடுக்கப்படல. இன்னைக்குதான் முதலமைச்சரை பார்த்து ஆவணத்தையே அமைச்சர் ஒப்படைச்சிருக்காரு. ஆனா கம்பெனி பேரை வெளியே சொல்லிட்டாரு, அந்த பாக்கெட் எடுத்து காமிச்சிட்டாரு. அப்ப மிச்ச 15 காட்டுங்கன்னு கேக்குறோம். எல்லாருக்கும் தெரியணும்ல, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா அமைச்சருடைய நோக்கம். அப்படின்னா இந்த 15 கம்பெனி எது, இந்த 18 கம்பெனி எது? அந்த 15 கம்பெனியுமே வந்து மாதவரத்துல ஆவினுக்கு சொந்தமான லேபரட்டரியில செக் பண்ணதுனால அதை வெளியிடல. ஏன்னா அது NABL அக்ரெடிட்டட் லேப் கிடையாது. NABL அக்ரெடிட்டடா இல்லாத லேப்ல ஏன் தமிழக அரசாங்கம் டெஸ்ட் பண்ணுது? அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வேலன்ஸ் சாம்பிள் அவங்க NABL அக்ரெடிட்டட் லேப் கேஸ் தொடர்ந்து ஃபைன்லாம் வசூல் பண்ணிருக்கீங்க. அப்போ அக்ரெடிட்டேஷனே இல்லாத ஒரு லேப்ல தான் நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம். சாம்பிள் எடுத்துட்டு புரியவே இல்லங்க. சாம்பிள் எடுத்துட்டு ரிப்போர்ட் கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த சாம்பிளை வந்து NABL அக்ரெடிட்டட் லேபுக்கு இவங்க சர்வேலன்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. ஆமாங்க, இல்லங்க, வழக்கு தொடரப்பட்டிருக்கு, சிவில் கேஸ் தொடரப்பட்டிருக்கு, 3 பேர் கன்விக்ஷன் வாங்கிருக்காங்க, 6000 ரூபாய் ஃபைன் வசூலிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறம் வழக்கு தொடர்ந்து தான் அந்த கேஸ் வாங்கி. அப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப கம்பெனி பேரை சொல்லுங்க. அந்த கம்பெனி தான் கேஸ் கிளைம் பண்ணியாச்சுங்க, சிவில் கேஸ் போட்டு அந்த கம்பெனி வந்து கன்விக்ஷன் பண்ணிருக்கீங்க. இல்ல, இப்போ இந்த விஷயத்திலுமே கூட நெஸ்லே நிறுவனத்தின் மீதோ மற்றொரு நிறுவனத்தின் மீதோ வந்து நீங்க இன்னும் வழக்கே போடல. முதலமைச்சர்கிட்ட இப்பதான் சொல்லிருக்கு அந்த கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி பேரை ஊரு பூரா சொல்லியாச்சு, எல்லார்ட்டையும் இந்த பால் பவுடரை வாங்காதீங்கன்னு சொல்லியாச்சு. இது விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே அமைச்சர் விழிப்புணர்வு ஏற்படுத்தலன்னு கேக்குறேன். அந்த பீரியட்ல அமைச்சர் அவர் இல்லைங்க. 2016-17 மட்டும் தான் நான் இந்த உள்ள 187ல இந்த 15 மட்டும் தான் கேக்குறேன் நான் உங்கள்ட்ட. இப்போ இந்த பால் திரு சோமசுந்தரம் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு போல இந்த கம்பெனி எல்லாம் இது இந்த மாதிரி நடக்குது, பால் கலப்படம் இருக்குது, நாங்க டெஸ்ட் பண்ண போறோம்னு முன்கூட்டியே சொன்னதன் விதமா கம்பெனிகள் எல்லாம் உஷார்படுத்திருக்கீங்க. அது மட்டும் தான் நடந்திருக்கா? கம்பெனிகள் உஷாராகி அவங்களுடைய பால் மாதிரிகளை சேஃபா மாத்திக்கிட்டாங்க இந்த பீரியட், டெஸ்ட் பண்ணக்கூடிய பீரியட்ல அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படினே எடுத்துக்கலாம். அப்போ அது அமைச்சர் முன்கூட்டியே சொன்னது தவறு. முன்கூட்டியே சொன்னது வந்து அவர் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கணும், தரமான பொருள் கிடைக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னார். அவர் மக்களோட பிரதிநிதி, மக்களுக்காக இருக்கிறதுனால அவர் அந்த அறிக்கையை விட்டார். ரைட். ஸோ அது வந்து அந்த மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா உங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்றீங்க. திரு சோமசுந்தரம், உங்களுடைய இறுதியான பார்வை நிகழ்ச்சியை முடியும். இப்போ வந்து மேடம், ஒரு 2010 போல் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, அதாவது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவிலாம் டைம் எக்ஸ்பயர்டு, அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. மில்க் அங்கே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி. மில்க் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவங்க பவுடராக தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த டைம் எக்ஸ்பயர்டுக்கு மில்க் பவுடர்லாம் இந்தியாவுக்கு வந்ததை 1-2 கம்பெனிகள் அதை வாங்கி இது, ஏன்னா ஸ்கிம்டு மில்க் பவுடர் இருந்தால் தான், பிகாஸ்
பசுமாட்டோட பாலில் வந்து ஃபேட் கண்டென்ட் 3-4% இருக்கும், எரும மாட்டு பாலில் 6 இருக்கும். ஆனால் நம்ம விற்கிறது வந்து டபுள் டோன்டு 1.5% ஃபேட், டோன்டு 3%, ஸ்டாண்டர்ட் மில்க் 4.5 ஃபேட். இது வந்து அடுத்தது வந்து க்ரீமி மில்க் வந்து 6% அந்த மாதிரி சேல்ஸ் விற்கிறாங்க எல்லாருமே, எல்லா பிராண்டும். அந்த மாதிரி விற்கிற போது அதை இது பண்ணுறதுக்கு, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஹோமோஜனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பைரியான மில்க் பவுடர் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்தது, இந்தியாவுக்கு வந்ததுக்கு வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. இது ஒன்றும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஓகே. எக்ஸ்பைரியான விஷயங்கள் இருக்குது. அதனால எங்களோட நுகர்வோர் பார்வையில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து அமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க இந்த பிராண்டு இந்த கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பேக்கெட் கையில் இருக்குது, அதில் பேட்ச் நம்பர் இருக்குது. முதல் காரியமா இது வந்து அடுத்த மக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை திரும்ப பெறணும். அதுக்கு சட்டத்தில் வந்து தெளிவான சட்டங்கள் உள்ளது. இந்த ரெண்டு விஷயங்களையும் அரசாங்கம் உடனே செய்யணும். உங்களுடைய இறுதியான பார்வையை புரிஞ்சுக்கிறேன். திருமதி சந்திரவதனா, உங்களுடைய இறுதியான பார்வை ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோர் மனதிலும் உள்ளதை தான் நான் சொல்கிறேன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக. நம்ம ஆரம்பத்திலிருந்தே அந்த மாடு வளர்க்குறதுலேருந்தே நம்மக்கிட்ட ஒரு சரியான ஒரு முறைகள் இல்லை. அதிலிருந்தே நமக்கு குறைபாடுகள் தோன்ற ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாலை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் சொன்னது போல் ஒரு இடத்துல இருந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ அது கெடாமல் வைக்க வேண்டும். இப்படி பலதரப்பட்ட பார்த்தீங்கன்னா நைட்டு அனுப்பி காலையில் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த இடைவெளி இதெல்லாம் எதனாலே வருகிறது என்றால், நாம் இருக்கும் இடத்திலேயே அந்த பால் உற்பத்தி குறைவாக இருப்பது தான். அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இருக்க இடத்துலையே அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற ஒரு 4 தெருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை இருக்கும். அப்போ இன்றைக்கு அதெல்லாம் குறைக்கப்பட்டது தான். இந்த மாதிரியான ரசாயன பொருட்களை எல்லாம் கலந்து கெடாமல் பாதுகாத்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே என்னுடைய இறுதியான இது பண்ணை பால் நிறைய உற்பத்தியாக வேண்டும், நிறைய உருவாக்கப்பட வேண்டும். மீண்டும் நம்மளுடைய பழைய முறைகளுக்கே திரும்புறது வந்து ஒரு சரியான இதுக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சி தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த பால் விவகாரங்களை பொறுத்தவரை எந்த உணவு கட்டுப்பாடு, உணவு தரமாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மிடையே பல கடுமையான விதிமுறைகள் இருக்கின்றன. FSSAI என்று சொல்லக்கூடிய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு விதிமுறைகள், இந்தந்த விஷயங்கள் இருக்கலாம், இவ்வளவு இருக்கலாம், இப்படி இருக்க வேண்டும் என்று பாலுக்கு தனியா, பால் பவுடருக்கு தனியா, பிஸ்கெட்டுக்கு தனியா, ஐஸ்கிரீமுக்கு தனியா, எல்லா விஷயங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற இடத்தில் தான் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த 2 நிறுவனங்கள் மீது அடுத்த கட்டமாக தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.